சீமான் அவர்கள் இதுவரைக்கும் பேசினதில் இந்த மேகமலை, கர்நாடகா தண்ணீர், மற்ற இந்த 3 பேர் இறந்தது, இது எல்லாமே மக்கள் சார்ந்த விஷயங்கள். இதுவரை அவர் பேசியதில் இந்த மாதிரி நடிகை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பேசலை. அப்படி பேசுகிற அரசியல்வாதிகள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்களே தவிர, பேசாத அரசியல்வாதிகள் அந்த மாதிரி மக்கள் நலனை பற்றி மட்டும் பேசக்கூடிய தலைவர்களில் ஒருவராக சீமான் அவர்கள் விளங்குகிறார். ஆனால் என்னென்னா, விவரமாக மக்கள் நலன் சார்ந்து பேசும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் முன்வந்து என்று மதிப்பு கொடுக்கிறார்களோ, அதற்கான அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ, அன்று தான் தமிழ்நாடு உருப்படும். ஆக லஞ்சம் வாங்குவதற்கும் மணல் கடத்தல் தாவேகா நிர்வாகிகளே செய்வதற்கும் அனுபவம் தேவையில்லை. வந்த 10 நாள்லேயே 1 வாரத்திலேயே கரெக்டாக பிடிச்சிப்பாங்க கெட்டியாக. ஆனால் நிர்வாகம் பண்ணி மக்கள் நலன சார்ந்த நிர்வாகங்கள் செய்வதற்கு இவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். தமிழனுடைய உயிரின் விலை கரூர்லனா வேற, கர்நாடகாவில் வேற அப்படிங்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்து. அந்த விஷயத்தை அவர் சீமான் அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். நமக்கு என்ன வருத்தம்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அருண். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். தேர்தலுக்கு பின்பு முதல் முறையாக ஊடகங்களை சந்திச்சிருக்கார் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். சந்தித்தது மட்டும் இல்லாமல் பல இம்பாக்ட்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த போராட்டங்களையும் அறிவிச்சிருக்காரு. மேகமலை இஷ்யூவை பற்றி மெயினாக அந்த ப்ரெஸ் மீட் இருந்தது. அதில் பேசும்போது இந்த மாதிரி கர்நாடகாவில் 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது முதல்வர்கள் கண்டிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவர் பேசினதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கண்டனமே விஜய் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்களை கையில் எடுக்க தொடங்கியிருக்கு நாம் தமிழ் கட்சி. எப்படி பார்க்குறீங்க? இந்த மேகமலை விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தோம். ஆமாம், ஏன் அன்றைக்கி கூட போகிறதோடு பேசணும். நம்ம இந்த பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்களை அங்கேருந்து விரட்டி விடுறதுன்றது, அவங்களுடைய இடத்துலேருந்து அவங்கள விரட்டி விடுறது நியாயமே இல்லை. இது எந்த அரசு செய்தாலும் சரி, மத்திய அரசு செய்தாலும் சரி, இல்லை ஒரு நீதிமன்ற தீர்ப்பாகவே இருந்தாலும் சரி. நீதிமன்ற தீர்ப்பில் எவ்வளோ தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மாற்றிருக்கல. கரூரில் கூட அரசு வேலை கொடுத்தது தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. உச்சநீதிமன்றம் கொடுத்தா என்னன்னு கேட்குது. நம்மளுடைய சட்ட அமைப்பில் என்னன்னா, இப்போ உச்சநீதிமன்றம் கொடுக்கலான்னு சொல்லிச்சுன்னு வைங்க. அப்போ உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த நீதிபதிகள் அவங்களுக்கு என்ன நீதி தெரியலையா, தவறா, அவர்களுக்கு சட்டம் புரியவில்லையா? அப்படி நம்ம சொல்லலை, அது நியாயம் இல்லை அப்படி சொல்லுது. நம்மளுடைய நீதித்துறையுடைய அமைப்பு என்னென்னா, இப்படி சொன்னால் அது அவங்க உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் ஒரு அமர்வு போனால் அது ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம், அது அமர்வு மாற்றிடலாம். இது நம்மளுடைய நீதித்துறையுடைய அமைப்பு. நம்ம என்ன சொல்கிறோம், இது நீதித்துறையே சொல்லியிருந்தால் கூட ஒரு தார்மீக நியாயம், ஒரு தர்மம்னு ஒன்று இருக்குது. மலைவாழ் மக்களை அங்கேருந்து விரட்டக்கூடாது. அவனுடைய ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக அங்கே மலை வாசிகளாக இருக்கிறார். அந்த மேகமலை விஷயம் அது ஒரு ஏற்கனவே பேசணும். அதை பற்றி அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. என்னென்னா, தமிழ்நாட்டில் எதையெல்லாம் முக்கியமாக பேசணுமோ அதெல்லாம் விட்டுட்டு எதோ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சுதந்திர தின விழா விட்டுட்டு வேற ஒருத்த பேசினாங்க. சுதந்திர தின விழா விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. ஒரு நடிகையை பற்றி அவங்க போனது. அதான் சொல்கிறேன். அது அவர் பாஜக தலைவர் கூட ஏதோ பேச போக, ஏன்னா நாங்கள் அப்பாவை நான் காணுன்னா அம்மாட்ட போய் கேட்டால் தான் அப்பா யாருன்னு தெரியும்னா, அவர் ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொல்ல போக, தாயிடம் கேட்டால் தான் தெரியும் தந்தை எங்கே என்று அப்படின்னு நான் சொல்ல போக, அவர் எப்படி பேசுவார்னு துரைமுருகன் அவரை ஒன்றிய அரசு நயனா நாகேந்திரனை உதயநிதி மாதிரி அவர் நயனா நாகேந்திரனை கைது செய்ய தில் இருக்கா தாவேகாவுக்கு? அப்படி கைது செஞ்சால் தாவேகா ஆட்சியை ஒன்றிய அரசு கவித்து விடும் அப்படின்னு அவர் ஏதோ பேச. அதாவது தமிழ்நாட்டில் காவிரியில் தண்ணி வரல, 1.5 லட்சம் ஏக்கர்
குறுவை விவசாயம் செய்ய வேண்டிய இடத்துல 1.5 லட்சம் ஏக்கர் தான் சாகுபடியாக இருக்குது. மேகதாடு ஆனால் அவன் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கான், இன்னும் அவன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்த வாட்டாள் நாகராஜ் வந்து யாரும் வரக்கூடாதுன்னு கர்நாடகாவை சேர்ந்து அந்த இயக்கத்தை நடத்துகிற வாட்டாள் நாகராஜ் சொல்கிறாங்க. பஸ்ஸெல்லாம் நிறுத்துகிறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து வாழ்வியல் பிரச்சனைகள். அதே மாதிரி இப்போ 3 பேர் காட்டுக்குள்ளே போனாங்க. ஏதோ அவங்க மாடுகளை தேடிக்கொண்டு அவர்களோட மாடு தொலைஞ்சு போச்சுன்னு காட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு தேட போனதாகவும், அந்த இடத்தில் அவர்களை வந்து வனக்காவல்துறை வந்து சுட்டு கொண்டதாகவும் தெரிகிறது. அவங்க எதை திருட வந்திருக்காங்கன்னு நினச்சி சுட்டாங்களா என்ன, மான்வேட்டைன்னு சொல்லிட்டு சுட்டாங்க, அதை மான்வேட்டைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக இது வந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செம்மர கடத்தலில் பார்த்திங்கன்னா அது ஆந்திராவில் நடக்கும். அதாவது தமிழர்களை கிள்ளுக்கீரைகளாக வந்து நமக்கு சுற்றியுள்ள இவங்க திமுக ஆட்சியில் தான் வந்து திராவிடம் இழுத்து அவங்களெல்லாம் கட்டிப்பாங்க. அவங்க யாரும் நம்மளை சட்டையே பண்ண மாட்டாங்க. இந்த திராவிடம்னா அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் திராவிடர்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க. கர்நாடகாவோ கேரளாவோ ஆந்திரமோ இப்போ தெலுங்கானாவோ. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திமுக வந்து திராவிடம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த செம்மரக்கட்டை விஷயத்துலையும் இப்படி தான். செம்மரம் கடத்தல் ஆந்திராவில் வந்து முதலாளி வந்து அந்த செம்மர கடத்துறவன் வந்து ஆந்திராக்காரனாக இருப்பான். அந்த ஊரில் நடக்கிறதுனால அதை அந்த செம்மரத்தை வந்து சட்டவிரோதமாக வாங்குபவனும் ஆந்திராக்காரனாக இருப்பான், இல்லை வேறு ஏதோ மாநிலத்துக்காரனாக இருப்பான். ஏன்னா அது அங்கேருந்து எங்கேயோ சுற்றி இதில் போட்டு சீனா வரைக்கும் போகுது. அங்கெல்லாம் அது செம்மரம் வந்து அதிகமான விலைக்கு போகக்கூடியது. எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, அங்கிருந்து ஆந்திராவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் கூலி தொழிலாளர்கள் கிடைக்கிறார்கள் சகாயமாக கம்மியான சம்பளத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவங்களுக்கு செம்மரம் வந்து கடத்த போகும்போது சில பேருக்கு செம்மரம் தான் வெட்ட போகிறோன்னு தெரியாது. இப்போ காட்டில் மரம் வெட்டின வரியான்னா வழக்கமாக இந்த ஊரில் லோக்கலில் வந்து 700 750 ரூபா வந்து கூலின்னா அங்கே 1500 கொடுக்குறோன்னா அப்பா டபுளு. ஒரு 2 வாரம் போயிட்டு வந்தால் கூட ஒரு மாதத்துக்கு வீட்டில் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த கூலி அதிகமாக கிடைக்கிறது என்பது ஒன்று செம்மரம்னு தெரியாமையே போகிறவனும் இருக்கான், இல்லை தெரிஞ்சால் கூட பார்த்துக்கலாம் அதிகமாக கிடைக்கிதுன்னு ஒரு ஆசையில் கூலி அதிகமாக கிடைக்கும். கடைசியில் விற்று லட்சக்கணக்கில் லாபம் பார்க்குறவன் இந்த கூலி தொழிலாளிக்கு சம்மந்தமே இல்லை. இன்னும் மிஞ்சி போனால் அந்த 700 800 கிடைக்கிறதுக்கு பதிலாக 1000 1500 கொடுக்குறான், அவ்வளோதான். அவன் உயிரை பணயம் வைத்து போகிறான். தெரிஞ்சு போனான்னா, தெரியாமல் போனான்னா அது கூட இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் செம்மர கடத்தலை தடுக்கிறேன் அந்த அரசியல் பண்ணுறதுக்காக இந்த செம்மர கடத்தல் பண்ணுற கூலி தொழிலாளியில் அநேகமாக அவர்கள் தமிழர்களாக இருப்பார்கள். ஒன்று கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க, ஆந்திராவில் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுலேருந்து யார் போய் விடுவிக்கிறது? ஒரு வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்தல். இப்போ என் இடத்துல வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தல் சுட்டுருவாங்க, அதில் இறந்து போயிடுவாங்க. ஆந்திர அரசு அவங்கள பற்றி ஏன் கவலைப்பட போகுது? மிஞ்சி போனால் அந்த கடத்த சொன்ன முதலாளி வந்து ஏதாவது காசு கொடுத்தாதான் அந்த குடும்பத்துக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் திராவிடம் என்று மற்றவர்களை வந்து அரவணைத்து கொண்டு திமுக வந்து சொல்லும் திராவிடம்னு. ஆனால் நம்மை சுற்றி உள்ள மற்ற மாநிலங்கள் தமிழர்களை கூலிகளாகவும் ஏமாளிகளாகவும் தங்களுடைய லாபத்திற்காக, கொள்ளை லாபத்திற்காக இவர்களது உயிரை பணயம் வைத்து செய்வது என்பது வாடிக்கையாக நடந்து வருகிறது, இப்பொழுதும் தொடர்கிறது. அந்த வகையில் தான் இப்போ நம்ம சொல்கிறோம் கர்நாடகாவில் இங்கிருந்து பஸ்ஸிலேயே வரக்கூடாது, உள்ளே யாரும் தமிழர் வரக்கூடாது, ஏன்னா காவிரியில் தண்ணி கேட்குறாங்க. காவிரியில் தண்ணி கேட்குறது ஒரு தப்பா? விவசாயிகளுக்கு தண்ணி கிடைச்சாதான் இங்கே நெல் உற்பத்தி, சாப்பாடு, சோறு கிடைக்கும். ரெண்டாவது குடி தண்ணீர் கிடைக்கும். கேட்டால் பெங்களூரில் குடி தண்ணீர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும், கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, ஐயா நீ இவ்வளோ டிஎம்சி கொடுக்க முடியும், இவ்வளோ டிஎம்சி நீங்கள் எடுத்துங்க, நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம், கஷ்டத்தை பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசலாம். இவரும் வரேன்னு சொன்னார், முதல்வர் விஜய் அங்கே போகிறேன்னாரு. அவர் வந்து வாட்டாள் நாகராஜெல்லாம் கலாட்டா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு
கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் வந்து சூழ்நிலை சரியில்லை வராதிங்கன்றார். இவரும் அதை கேட்டுக்கிட்டு போகல. என்ன இவங்க நாடகம் போட்டாங்களா? யார் நாடகம் போட்டாங்க? வாட்டாள் நாகராஜையே வந்து அங்கே உள்ள காங்கிரஸ் அரசு தான் வந்து தூண்டி விட்டு கலாட்டா பண்ண சொல்லிட்டு பாருங்கள், கலாட்டா வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது, தெரியல. சரி, இங்கே காங்கிரஸில் 2 அமைச்சர்கள் வேறு இருக்காங்க, 5 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, MLA 2 பேர் அமைச்சர். அங்கே உள்ள காங்கிரஸ் அரசிடம் பேச வேண்டியது தானே? ராகுல் காந்தி வந்தார, வந்துட்டு போனார்ல, அவர்கிட்ட சொல்லி பேச வைக்க வேண்டியது தானே? இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்கலை. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த கர்நாடகாவில் 3 பேர் செத்து போன போதும் அதை நடந்து 3 நாள் ஆனாலும் வந்து அவர் கண்டனமே பண்ணல முதல்வர் விஜய். அது ஏதோ நடந்தது, நமக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தமிழர்கள் சுடப்பட்டது. அப்பப்போ வந்து தாவேகாவில் உள்ள அனைவரும் வந்து தமிழர்கள் தான் நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் போல இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம வாசனை வேறு எங்கேயோ இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் நாம் பொதுவாக சொல்கிறோம், பூர்வ ஜென்ம வாசனை வேறு எங்கேயோ இருக்கிறதுனால நம்ம தமிழர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணர்ச்சி வரல போல இருக்கு. இயல்பாக நம்மவர்கள், நம் இனத்தவர், நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அது அந்த இயல்பான உணர்வு வர வேண்டும், ரோஷம் வர வேண்டும், கோபம் வர வேண்டும், வருத்தம் வர வேண்டும். கரூர்லேயே வராது, கர்நாடகாவில் வந்துட போதா? புரியுது இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்கே நம்ம கர்நாடகாவில் இருந்தபோது 3 நாள் பேசுகிறேன், இன்றைக்கி காலையில் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கண்டனம் தெரிவித்த அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த யார் அந்த கர்நாடக அரசு, யாரோ ஒரு அரசியல் தலைவர் வந்து அங்கே தமிழர்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 30% வந்து தமிழர்கள் மக்கள் தொகை, பெங்களூர் மாநகரத்தில். அது ஒரு தமிழர்கள் கன்னடர்கள் பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ 10 லட்சமோ 15 லட்சமோ நஷ்டஈடு கொடுக்குறதா ஏதோ இப்போ அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து என்ன இப்போது தமிழக அரசு, தாவேக அரசு சொல்லுது, அவர்களுக்கெல்லாம் வேண்டிய அவர்களுடைய உடலை திருப்பி அனுப்பவும், அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து உரிய உதவிகளை செய்யணும். ஏங்க இங்கே எதுக்கோ வந்து அந்த கரூரில் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தவனுக்கெல்லாம் வந்து 20 லட்சம் கொடுத்தாங்க தாவேகாலேருந்து, மற்ற கட்சிகள்லாம் கொடுத்தாங்க, அரசு வேலை கொடுக்கப்பட்டது. இந்த கர்நாடகாவில் வந்து காட்டில் போய் இறந்து போனவங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் அரசு வேலை கொடுக்கணும்னு நம்ம சொல்லலை, நியாயம் இல்லை, எதிர்பார்க்குறது. குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கலாமே. தமிழர்கள் தானே உயிர் விட்டவர்கள். கர்நாடகாவில் விட்டா என்ன, தமிழ்நாட்டில் விட்டான்னு, வெளியில் விட்டான்னு. தமிழ்நாட்டில் கரூரில் வந்து முதல்வர் விஜய், நடிகர் விஜயை பார்க்க வந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அரசு வேலை, அந்த அவங்களுக்கு நஷ்ட ஈடு இதெல்லாமா. அங்கே மாடு தேடி போனால் அவனை வந்து மான் வேட்டை நினச்சிக்கிட்டு தவறாக நினைத்து சுட்டியிருக்கிறப்பதாக தகவல். ஆக மொத்தம் உயிருடைய விலை வந்து தமிழனுடைய உயிரின் விலை கரூர்லன்னா வேறு, கர்நாடகாவில் வேறு அப்படிங்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்து. அந்த விஷயத்தை வந்து அவர் சீமான் அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். நமக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி மேகமலை, இந்த கர்நாடகாவில் 3 பேர் சுட்டது, காவிரி நீர், மேகதாடு, இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இவங்களும் திமுகலையும் என்ன பேசுகிறாங்க, இவங்க ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள், பெரும்பான்மையான கட்சிகள் ஒரு நடிகையை சுற்றித்தான் இவர்களுடைய பார்வை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் அதான் பண்ணுறாங்க. ஆட்சியில் இருப்பவர்களும் அந்த நடிகையை முன்னிலைப்படுத்தி தேவையில்லாத விமர்சனங்களை அவர்கள் வந்து சம்பாதித்து கொள்கிறார்கள். அந்த விமர்சனமே வந்து விளம்பரம் நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதான் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை. அப்புறம் ஏன் தேவையில்லாமல் அந்த அந்த அவங்கள கூப்பிட்டு முதல் ரோலை உட்கார வைக்கிறது, அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லா கட்சிகளும் இல்லை பொதுமக்களும் விமர்சனம் பண்ணால் தான் அதுக்கு பேர் விளம்பரமா? அது நெகட்டிவ் இல்லையா அப்படிங்கிறத முதல்வரோ இல்லை முதல்வரை சார்ந்தவர்களோ புரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க,
இவங்க பேசுகிறதெல்லாமல் அவர் நயனா நாகேந்திரன் வந்து அப்பாவை காணோன்னா அம்மாவை கேட்டால் தான் அப்பா யாருன்னு சொல்ல போக அது உடனே துரைமுருகன் சொல்கிறாரு டெல்லியிலேருந்து அவரை கைது பண்ணுங்கங்கிறாரு. இப்படி அதாவது மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை விட்டுவிட்டு இந்த உதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்கள், உண்மையை சொல்லப்போனால் விளங்காத விஷயம் இருக்குது. இதைத்தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் பேசினதில் இந்த மேகமலை, கர்நாடகா தண்ணீர், மற்ற இந்த 3 பேர் இறந்தது, இது எல்லாமே மக்கள் சார்ந்த விஷயங்கள். இதுவரை அவர் பேசியதில் வந்து இந்த மாதிரி நடிகை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பேசலை. அப்படி பேசுகிற அரசியல்வாதிகள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்களே தவிர பேசாத அரசியல்வாதிகள் அந்த மாதிரி மக்கள் நலனை பற்றி மட்டும் பேசக்கூடிய தலைவர்களில் ஒருவராக சீமான் அவர்கள் விளங்குகிறார் என்பது தான் நம்ம இங்கே குறிப்பிடுறது. இப்போ நடக்கிற தாவேக ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா எங்கே அவங்க கவனம் செலுத்தணுமோ அங்கே செலுத்துறதில்லை. போதைப் பொருளாக இந்த நடமாட்டம் வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அமுதன் ஒரு பையன் இன்னி கூட வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க சட்டசபையில். அந்த பையன் வந்து கோவையில் போலீஸ்காரங்க காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து யார் எங்கெல்லாம் விற்கிறாங்க, போலீஸில் அப்படி தானே உளவுத்துறையிலேருந்து கேட்பாங்க. யாராவது ஒரு நல்ல பையனா போதை பழக்கம் இல்லாதவனா கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவான், மற்றவன் சொல்ல மாட்டான். அவங்கள்ட்ட கேட்டபோது ஆமாங்க இங்கே விற்கிறாங்க அங்கே விற்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படிலாம் ஏதோ சொல்லியிருக்கான். வளாகத்துக்குள்ளேயே விற்கிறாங்க, கல்லூரியில் வெளியே விற்கிறாங்க, அந்த கடையில் விற்கிறாங்க, யாரெல்லாம் வாங்குறாங்க போகிறாங்க, அடிக்கடி போதையில் வரவன் யாருன்னு ஏதோ பசங்களை காட்டியிருக்கான் ரகசியமாக. காவல்துறை என்ன செய்யுது, காட்டி கொடுத்துட்டான் விற்கிறவங்கிட்டையும் அந்த போதைப்பொருள் பயனாளிகள்கிட்டையும். அவன் 20 பேர் சேர்ந்து அந்த ஒரு பையனையும் அவன் கூட நின்ன ஒரு பையனையும் அந்த கேன்டீன்லேயே இங்கே இருக்கும்போது வளாகத்துக்குள்ளேயே அடித்து கொண்டு இருக்காங்க. கோஷ்டி முதல்ன்றாங்க. காவல்துறை உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இது கோஷ்டி மோதல். ஏங்க 20 பேர் ஒரு ஆள் அடித்தாலோ 2 பேர் அடித்தாலோ அது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கோவையில் நடந்தது. இப்போ இது வரைக்கும் 14 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 20 பேரில் இன்னொரு 5-6 பேர் வந்து அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்க போல இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்று இப்போ தான் போன வாரம் தான் ஆரம்பித்தேன்னு சொன்னாங்க. போதைப்பொருள் தடுப்பு பிரிவுங்கிறது காவல்துறையில் ரொம்ப வருஷமாக இருக்குது. புதுசாக ஒரு பிரிவு எதுக்குன்னு தெரியல. சரி, அப்படியே நீங்கள் வந்து அதை மேம்படுத்தி அதை விரிவுபடுத்தி பண்ணுறீங்கன்னு சொன்னால் போதைப்பொருள் நடமாட்டம் எங்கேயுமே குறையிலையே. இன்னொன்று, இந்த போதைப் பொருளை உங்களுக்கு வந்து காவல்துறைக்கு காட்டி கொடுத்து அதை பிடிப்பதற்கு உதவி செய்த அந்த மாணவன் இறந்துட்டான். ஆனால் அடித்து கொண்டு இருக்காங்க. கொடூரமான விஷயம். ஏன் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொலை பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ கொடுமையான, அந்த நேரத்தில் அவன் எவ்வளோ மரண வலி எவ்வளோ பட்டிருப்பான். அந்த பையனுக்கு குடும்பத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாயோ அவன் குடும்பத்துக்கு, அந்த பையனுடைய குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தில் யாருக்காவது அரசு வேலையை கொடுத்து இதுவரை முதல்வர் அறிவித்திருக்கிறாரா? சரி, நேற்று பாருங்கள், நேற்று முந்தானத்து திருவொற்றியூரில் சென்னையில் பள்ளி மாணவன் 16-17 வயசு, 12ஆம் கிளாஸ் படிக்கிறான்னா 16-17 போதையில் இன்னொரு 2 பசங்க வந்து எல்லோரும் போதை போல் இருக்குது, அவனை அடித்து கொண்டுட்டாங்க. திருவொற்றியூர் தனுஷ் என்ற மாணவன். அப்போ என்ன அர்த்தம்? கல்லூரியிலையும் கிடைக்கிது, கல்லூரியை சுற்றியும் போதைப்பொருள் தமிழ்நாட்டில், கோவையில், சென்னை தலைநகரத்திலான சென்னையிலையும் வந்து பள்ளியிலேயே கிடைக்கிது, பள்ளியில் கிடைக்கிது, கல்லூரியில் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அப்படின்னு சொன்னால் போதைப்பொருள் திமுக ஆட்சியில் எப்படி கொடி கட்டி பறந்ததோ அதே அளவுக்கு தான் தாவேக ஆட்சியிலும் கொடி கட்டி பார்க்குது. இப்போவும் பாருங்கள், கோவையில் ஒரு 85 வயது மூதாட்டி நேற்று வந்து அந்த கோவை பாதி அந்த கொங்கு பகுதியில் தனியாக இருக்காங்க வீட்டில். நைட்டு வந்து யாரோ அவங்க வயலில் வேலை செய்கிறவனே ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு அந்த 85 வயது மூதாட்டியை பாலியல் வன்முறை செய்து நகையோ வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். 8 வயது சிறுமி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஓசூர் பக்கத்தில், கிருஷ்ணகிரி பக்கத்தில்
அங்கே கடத்திக்கிட்டு போய் ஒருத்தன் வயல்வெளியில் வச்சு, ஏன்னா அவனும் போதைக்கு அடிமையானவன், போதையோ மதுவோ. நேற்று மறுபடியும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மதுக்கடை டாஸ்மாக் வாசலில் வந்து ஒரு இளைஞர் இன்னொரு 4 பேரோட உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. ஏதோ 3 பேரோட அந்த தண்ணி அடிச்சிட்டு முன்னால் சண்டை வந்ததில்லை. 8 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து மோட்டார் சைக்கிளில் வரிசையாக பைக்கில் வந்து இந்த ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி அடித்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் அது சென்னை, கோவை, பள்ளி, கல்லூரி, பண்ணை வீடு, குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் வந்து அடிப்படையில் வந்து எப்படி திமுக ஆட்சியில் போதை வந்து திமுக வந்து ஆட்சின்னு சொல்கிறத விட திமுக ஆட்சியை வந்து போதையின் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். மதுவோ இல்லை மற்ற போதைப் பொருட்களோ. தவேக ஆட்சி 100 நாட்கள் ஆச்சு, இன்னும் ஒன்றும் மாறலை, மாற்றம் ஒன்றும் வரல. அதே போதைப் பொருள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. போதைப்பொருள் பிரிவு இப்போ தான் போன வாரம் ஆரம்பிச்சிருக்கோன்னு யாராவது தவேக அரசில் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? வழியாக தமிழ்நாடு காவல்துறையில் போதைப்பொருள் பிரிவுன்னு, தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தான் புதுசாக பிரிவு ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படை நீங்கள் ஆரம்பிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் மகளிர் போலீஸ் இல்லையா? 2வது நீங்கள் எங்கேருந்து புதுசாக வேலைக்கு எடுத்தீங்க? அதே அதாவது மகளிர் போலீஸ்லேருந்து தானே அவங்கள வந்து நீங்கள் வேலைக்கு எடுத்துருக்கீங்க. இங்கேருந்து கொஞ்சம் பேர் எடுத்து அந்த டிவிஷனில் போட்டிருக்கீங்க. அப்போது என்ன பண்ணீங்க? அவங்க புலன் விசாரணை பண்ண மாட்டாங்க, பிடிச்சி கொண்டாந்து விடுவாங்க, கொடுக்கணும். பவர்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. ஆமாம், சும்மா அவங்க வந்து ஒரு ஷோ காமிக்கிற மாதிரி தான், ரீல்ஸ் தான். அவங்க போய் பிடிச்சி கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. புலன் விசாரணையும் அவங்க தான் பண்ணணும், கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது அவங்க தான். எப்படி அது நடக்கும்? அந்த ஒருங்கிணைப்பு எப்படி? இப்போது ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண்கிட்ட தகராறு பண்ணுறான், ஒரு மாணவிகிட்ட வம்பு பண்ணுறான். இதை பிடிக்கிறது ஒரு போலீஸு, ஒரு பிரிவு, கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வேறு ஒரு இடம். இவங்க எஃப்ஐஆர் போடும்போது அவங்க சொன்ன விதமாக தான் போடுறாங்களா, காசு வாங்கிட்டு வேறு மாதிரி போடுறாங்களா, இல்லை புரிதல் இல்லாமல் கம்யூனிகேஷன் கேப்பில் மாற்றி போடுறாங்களா? எதுவுமே இல்லை. ஒரு ஒருங்கிணைப்பு இருக்காது. 2வது இந்த ஈகோலாம் வரும். அவங்க கொண்டு வந்து சொன்னால் நான் அதே மாதிரி போடணுமா, நான் வேறு மாதிரி போடுறேன். இப்போ கூட ஒரு தவேக நிர்வாகி இங்கே ஒரு மாவட்டத்தில், அவர் பேர் விஜய். அந்த ஊர் மணல் கடத்தல் பண்ணும்போது மாற்றுறது அவர் யார்? தவேக நிர்வாகியோட ஆள் மணல் கடத்தல் பண்ணுறது. பண்ணி மாட்டினோடனே எஸ்பி வந்து நல்ல மனுஷன் போல இருக்குது, நேர்மையானவர், கைது பண்ணிட்டார். கைது பண்ணால் இந்த தவேக நிர்வாகி வந்து எஸ்பிக்கு கூப்பிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, கேஸ் போடாதீங்க, இந்த லாரியும் மணல் கடத்தல் லாரியும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அவர் எஸ்பி முடியாதுன்றார். அதுக்கு அந்த தவேக நிர்வாகி, அவர் பேர் விஜய், முதல்வர் விஜய் இல்லை, அவர் நிர்வாகி பேர் விஜய். அவர் என்ன பண்ணுறாரு, வேணா ஒன்று பண்ணுங்கள், அப்படி கேஸ் தான் அவசியம் போடணுன்னா நான் ஒரு 2-3 பேரை டம்மியாக தரேன், அவங்க பேரில் அவங்கள கைது பண்ணி அவங்க தான் மணல் கடத்தினாங்கன்னு போட்டுங்க, எங்கள் ஆளுங்களை விட்டுருங்க. எவ்வளவு அராஜகம்! அதாவது திமுக அரசுலேயும் இது நடந்தது. இவங்க அதை விட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க. தவேக நிர்வாகிகளே இதை செய்வது மட்டும் இல்லாமல் எஸ்பிக்கிட்டேயே தைரியமாக வந்து வேணா சொல்லுங்கள், நீங்கள் சும்மா பேருக்கு வந்து ஒரு 2-3 பேர் நாங்கள் டம்மியாக தர்றோம், நீங்கள் கைது பண்ணீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளவுலாம் பேசுகிறீங்க. ஆனால் வந்து நிர்வாகத்திறன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 6 மாதம் எங்களுக்கு குறைந்தபட்ச அவகாசம் வேண்டும். இதெல்லாம் எங்கே கற்றுக்கிறீங்க? இப்போ கூட அண்ணாமலை பேசியிருக்காரு, அமைச்சர்கள் லஞ்சம் கேட்குற ஆடியோ என்கிட்ட இருக்குது, எப்போ வேணால் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. வி த லீடர்ஸ் அந்த கூட்டத்தில் நேற்று சென்னையில். நமக்கு என்ன கேள்வினா, யார் பேசுகிறாங்க பேசலைங்கிறத அரசியலில் பேசுகிறாங்க, ரைட்டு. இந்த லஞ்சம் வாங்கிறதும் மணல் கடத்தல் பண்ணுறதும் இந்த மாதிரி தவறுகள் செய்வதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு 6 மாதம் அவகாசம் வேணாம். நிர்வாகம் பண்ணுறதுக்கு இப்போ மின்வெட்டு நடக்குது பாருங்கள், சென்னையில் மட்டும் உள்ள பல மாவட்டங்கள்லேயும் திடீர்னு மின்வெட்டு, இந்த லோ வோல்டேஜ். எங்கள் வீட்டில் கூட, என் ஃப்ளாட்டில் கூட லிஃப்ட்டில் வந்து திடீர்னு நின்று போகுது, லோ வோல்டேஜ். லிஃப்ட்டு கூப்பிட்டு ரிப்பேர் கூப்பிட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது.
எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய வீட்டில் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் அந்த மிக்சி, கிரைண்டரு, டிவி இதெல்லாம் வெடிக்குதான். ஏன்னா அந்த வோல்டேஜ் வந்து திடீர்னு அதிகமாக வருது, திடீர்னு கம்மியாக வருது. அப்படி வரும்போது இந்த மின் சாதனங்கள்லாம் வெடிக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. அப்படி வெடிச்சதுன்னா தீ விபத்து வரக்கூடியது. அவர் மின்சாரத்துறை அமைச்சர் எப்போ கேட்டாலும் வந்து இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், திமுக அதிகாரிகள் தான் காரணம், திமுக ஊழியர்கள் தான் காரணம். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 100 நாள் ஆயிடுச்சே. நீங்கள் அப்படி தான் யாராவது திமுக அதிகாரிகளோ, திமுக சார்ந்த திமுக அனுதாபிகள் இருந்தாலோ, அந்த அதிகாரிகளோ ஊழியர்களோ அவங்க அப்படி தான் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஒரு 10 பேரை கைது பண்ணுங்க. பயப்படுவானுங்களா? அப்போ உண்மையிலேயே அப்படி தான் நடக்குதா? இல்லை உங்களுடைய நிர்வாக திறமை குறைனை வந்து நீங்கள் வந்து திமுகவை காண்பித்து நீங்கள் தப்பித்து கொள்ள பார்க்கிறீர்கள்? இந்த கேள்வி தான் வருது. ஆக லஞ்சம் வாங்குவதற்கும் மணல் கடத்தல் தாவேகா நிர்வாகிகளே செய்வதற்கும் அனுபவம் தேவையில்லை. வந்த 10 நாள்லேயே ஒரு வாரத்திலேயே கரெக்டாக பிடிச்சிப்பாங்க கெட்டியாக. ஆனால் நிர்வாகம் பண்ணி மக்கள் நலன சார்ந்த நிர்வாகங்கள் செய்வதற்கு இவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும். 6 மாதத்தில் நீங்கள் இதை விட லஞ்சம் வாங்குறதும், இந்த மணல் கடத்தல், இந்த மாதிரி இந்த போதைப் பொருள், இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அது எத்தனை பேர் வந்து பாலியல் சீண்டல்களில் பாலியல் வன்முறை செய்து தாவேகா நிர்வாகிகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டவர்களில் தாவேகா நிர்வாகிகள் பெண்கள் இருக்கிறார்கள். ஏன்னா கட்சியில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன நிர்வாணம் படித்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, ஏன்னா வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாரு ஒரு நிர்வாகி அப்படின்னு சொல்லி தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகளே பெண்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தாவேகாவுக்கு நீங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு போட்டது வந்து தாவேகா சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு தனியாக ஒன்று போடணும் போடுறது. இவங்க கட்சி அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள வந்து கண்காணிப்பதற்கும் அதற்கும் வந்து இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக நடப்பது திமுக 2.0. இது 2.0ன்னு சொல்கிறதா இல்லை 2.1ன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக மார்க் கொடுக்குறதான்னு தெரியல. ஏன்னா 2.0னா சில விஷயங்களை பார்த்தா அதுக்கு மேலே இவங்க வந்து அதை விரிவாக்கப்படுத்தி அதை இன்னும் மேம்படுத்தி செய்கிறார்களோ, என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களோன்னு தெரியுது. அப்போ அதை 2.0ன்னு சொல்லி நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. 2.1ன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறது. ஆனால் இதெல்லாம் முதல்வர் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணதில்லை. அவர் பஞ்சு டேலுக்கு பேசுகிறதுக்கு மட்டும் வராரு. சட்டமன்றத்துக்கு இன்னி கூட காலையில் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார் போல இருக்கு. அந்த கோவை மாணவனுக்காக வந்து வெளிநடப்பெல்லாம் பண்ணாங்க. அப்போல்லாம் கண்ணில் காணும், கேமரா அந்த பக்கம் ஃபோக்கஸ் ஆகலை, அவர் என்ன வரலையான்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடக்கிறது. இந்த ஆட்சியில் இவர்கள் எப்போ கேட்டாலும் இது தூய ஆட்சிட்டாரு. அவர் புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் கூட சொல்கிறாரு, இது வந்து நாங்கள் லஞ்சத்தை கையால் கூட தொட மாட்டோம், வேற ஒருத்தருக்கு வாங்கிப்போம். ஆமாம், மாதிரியா அவங்கவுங்க குடும்பத்தில் யாரோ அப்பா, மாப்பிள்ளை, தம்பி, அண்ணன், மனைவி, கணவர் அவங்கள வச்சு தான் டீல் பண்ணுவாங்க போல இருக்குது. இவங்க கையால் தொட மாட்டாங்க. இல்லை ஒரு கிறுக்கியால் தொடுவாங்களே நம்ம தெரியல. பணக்கட்டு கொடுத்தா கையால் தொடாமல் க்ளவுஸு போட்டு தொடுவாங்களான்னு அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். இப்படி ஒரு அவலமான ஆட்சி நடைபெறுகிறது. இது மக்கள் நலனை பற்றி சிந்திக்காத ஆட்சியாக தெரிகிறது. ஆனால் சீமான் போன்றவர்கள் மக்கள் நலனை சிந்திக்கிறார், அதை பற்றி பேசுகிறார். இதை மக்கள் தான் இதற்கு உரிய தீர்ப்பளிக்க வேண்டும், அவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா எவர் வந்து எந்த அரசியல்வாதி மக்கள் நலன் குறித்து கவலைப்படுகிறார், அதை பற்றி பேசுகிறார்? இப்போது திமுகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரே விஷயத்தில் வேறு மாதிரி பேசுவாங்க, எதிர்கட்சியானோன்னு அப்படியே மாற்றி பேசுவாங்க. எல்லா விஷயத்துலையும், விவசாயிகள் விஷயத்தில், அந்த போராட்டத்தில், இந்த போராட்டத்தில், தொழிலாளர், தூய்மை பணியாளர், செவிலியர், எல்லா விஷயத்திலும். இப்போ பெரிய உங்களுக்கு நகைச்சுவையே எதிர்கட்சி தலைவர் இவர் உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருக்கார், நடப்பது பாசிச ஆட்சி. யார் சொல்கிறது? திமுக. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் எங்கு பார்த்தாலும் நடமாட்டம், குற்றங்கள் மிக அதிகமாக நடைபெறுகின்றன. யார் சொல்கிறா? திமுக. என்ன இருக்கு? காக்காவை பார்த்து கறி அடுப்பு வந்து கருப்புன்னு சொல்லிச்சான். காக்கா கருப்புன்னு கறி அடுப்பு கிண்டல் பண்ணிச்சான். அந்த மாதிரி இருக்குது உதயநிதி அவர்கள் பேசுவது. இது
ஆனால் என்னன்னா விவரமாக மக்கள் நலன் சார்ந்து பேசும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் முன்வந்து என்று மதிப்பு கொடுக்கிறார்களோ, அதற்கான அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ, அன்று தான் தமிழ்நாடு உருப்படும். இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக. நன்றி, வணக்கம்.